ஆமாம், புகழ் சோழ நாயனார் குரு பூஜை, மூர்த்தி நாயனார் குரு பூஜை இன்னைக்கு. அதனால இது கொஞ்சம் ஒரு இடத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த சரீரத்தில் எப்படின்னா, எரிபத்த நாயனாருடைய சரீரத்தில் சிவகாமி ஆண்டார் அப்படின்னு சொல்லி ஒருவர் பெருமாளுக்கு திருப்பள்ளித்தாம கோயில் கொண்டு வரக்கூடிய ஒரு திருப்பணி. அவர் சாமிக்கு தினசரி காலையில வயசானவர், ரொம்ப வயசானவர் அவர், சிவகாமி ஆண்டார். தினசரி காலையில மலர் பறிச்சு மலர் கொடுத்து அந்த மலரை ஒரு கூடையில போட்டு எப்படி கொண்டு வரணும் தெரியுங்களா? தலைக்கு மேல, தோளுக்கு மேலதான் வச்சு கொண்டு வரணும். இடுப்புக்கு கீழே மலர் கொண்டு வருவது மரபு கிடையாது. நம்ம வேற வழி இல்லாத பையில குடிச்சிட்டு போறோம். ஆனா இறைவனுக்கு ஆன அந்த நிவேதன பொருள்கள் எப்படி கொண்டு போகணும்னா இப்படிதான் கொண்டு போகணும். அவர் ஒரு பூங்கூட, அந்த கூடையில மலரை போட்டுக்கிறாரு, ஒரு தண்டு, அந்த தண்டுல அதை செருகிக்கிறாரு, அந்த தண்டை தோல் மேல வச்சுக்கிறாரு. அப்படி சாமிக்கு மலர் கொண்டு வர்றாரு. அப்படி வருகின்ற பொழுது புகழ்ச்சோழருடைய பட்டத்து யானை அப்படியே களிப்போட வருது. பட்டத்து யானை எப்படி இருக்கும்? அரசனுடைய பட்டத்து யானைன்னா ஒரு அரசனுடைய இதுல ஒரு செக்யூரிட்டியா இருக்கிறவனுக்கே ரொம்ப இதா இருக்கும். பட்டத்து யானைக்கு எப்படி இருக்கும்? அப்படி அந்த பாட்டுக்கு வருது. அப்படியே அப்படி வருகின்ற பொழுது அது ஒரு வேலை. அவரு கோலை இப்படி போட்டுட்டு அதுல மலரெல்லாம் வச்சுட்டு வழிபாட்டுக்கு போறார், கோயிலுக்கு வர போறார். அவனேசியப்பர் கோயிலுக்கு வராருன்னு வைங்களேன். அப்படி வருகின்ற பொழுது அது பாட்டுக்கு வந்தது. அப்படியே ஒரு துதுக்கியில அந்த கோலை பிடிச்சி கீழே பரிசு போட்டுருது. பரிசு போட்டா என்ன, அவர் கோயிலுக்கு மலர் கொண்டு போக முடியாது இல்லையா? அதனால அவருக்கு வயசானவர் ஆச்சா, சிவதா 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 அப்படின்னு சொல்லி அந்த யானைக்கு பின்னாடியே ஓடுறாரு. இவர் ஓடி போய் அந்த யானையை பிடிச்சி என்னமோ பண்ற மாதிரி அவருக்கு ஒரு வேகம். சாமிக்கு கொண்டு வந்த அந்த திருப்பள்ளி தாமத்தை கீழே தள்ளிடுச்சு. அந்த ஒரு கோபத்துல அவர் சிவதா சிவதான்னு ஓடுவார். ஏற்ற மாதிரி எரிபத்த நாயனார் வர்றார். எரிபத்த நாயனாருடைய தொண்டு என்ன அப்படின்னு கேட்டா, அடியார்களுக்கு ஏதாவது துன்பம் அப்படின்னா அதை துடைப்பது. அவர் பணியே அடியார் பணிதான், பெருமானுக்கு தொண்டு செய்யறதில்லை, அடியார் பணிதான். அப்படி அவர் ஏற்ற மாதிரி வந்துட்டு இருக்கிற பொழுது என்னன்னு கேட்கிறாரு, நடந்தது சொல்றாரு. அந்த யானை பிழைத்தது உண்டு அப்படின்னா, இந்த யானை எப்படி பிழைச்சதுன்னு பாக்குறேன் என்று சொல்லி மலுவோட வேகமா ஓடுறாரு. இந்த யானை அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய யானைய முதல்ல என்ன செய்யறாரு அப்படின்னா, யானையை வெட்டி வீழ்த்துறார். அப்புறம் குத்துக்கால் பாகர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தடுக்காது விட்டுட்டாங்களாம். அந்த மலர் கூடையை பறிச்சு கீழே சிந்தற வரைக்கும் தடுக்காடு விட்டதுனால அந்த 4 பேருக்கு வெட்டிடுறாரு. 4 பேர் குத்துக்கால் பாகர்கள் 4 பேரும் வெட்டியாச்சு. அந்த பட்டத்து யானையும் அப்படியே வெட்டி அது உயிர் போயிடுச்சு. தன்னத்தையெல்லாம் வெட்டி அப்படியே உயிர் போயிடுச்சு. துதுக்கிய வெட்டி அப்படியே துடிச்சு அவர் அந்த பட்டத்து யானை இறந்து போச்சு. அப்படி இறந்து போன உடனே புகழ் சோழருக்கு என்ன செய்தி போகுது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் உங்களுடைய பட்டத்து யானையை வெட்டிட்டாங்க. அவர் ராஜா அவர் அரண்மனையில் இருக்கிறார், உறையூர்ல இருக்கிறார், உறையூர் அரண்மனையில இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது பட்டத்து யானையை வெட்டிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்தது. அவர் என்ன சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அடியாரு மலர் கொண்டு போகுது அதெல்லாம் சொல்ல, யாரோ ஒருத்தர் வெட்டிட்டாங்க. பட்டத்து யானையை வெட்டிட்டாங்கன்னா என்னன்னா, ஒரு எதிரி நாட்டுக்காரதான் யாராவது வெட்டி இருப்பாங்க, பகைவர்கள் யாராவது அது மாதிரி செய்திருப்பாங்கன்ட்டு வேகமா அவர் குதிரையில வர்றார். அப்படி குதிரையை எடுத்துட்டு வேகமா அப்படி பார்க்கிற பொழுது அந்த யானை இறந்து கிடக்குது. குத்துக்கால் பாகங்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒரு மயானம் மாதிரி இருக்குது. அங்க ஒரே ஒருத்தர், இவர் நம்முடைய எரிபத்த நாயனார் மலுவும் கையுமா அங்க நின்றுட்டு இருக்கிறார். அப்படி யானை குதிரையிலிருந்து கீழே இறங்கி வேகமா வர்றார். வேகமா அந்த யானையை வெட்டினர் யாருன்னு பார்த்தரலான்னு சொல்லி ஒரு கோபம் வருகின்ற பொழுது பக்கத்தால போனா அது திருநீர் பூசிருக்கிறாரு, உருத்தராசம் போட்டிருக்கிறாரு, ஒரு சிவனடியாரா இருக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாருங்க, என்ன சொல்றாரு அப்படின்னா, குழையணி காதினா மனசுல நினைச்சாராம். சேக்கிழார் பெருமான் சொல்றார், அதாவது அவர் மனசுக்குள்ள என்ன இருந்தது அப்படிங்கிறத கூட சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அவர் யார்? அரசர், பெரிய பட்டத்து அரசர் புகழ் சோழ நாயனார். அவர் மனசுல என்ன நினைக்கிறாரா, சரி அவர் திருநீர் பூசிருக்கிறாரு, உத்தராட்சம் போட்டிருக்கிறாரு, ஒரு அடியாரா இருக்கிறாரு, அவர் மேல தப்பு இருக்காது. தப்பு போற நம்ம யானை மேலதான் இருந்திருக்கோம், பாகர்கள் மேலதான் இருந்திருக்குன்னு அப்பவே மனசுல நினைச்சாராம். சொன்னார் சேக்கிழார் பெருமான், குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைப்படி நன்றி கொள்ளார் அப்படின்னார். தப்பு இல்லாம யானை கொண்டிருக்க மாட்டாருன்னு மனசுல நினைச்சிட்டு கீழே இறங்குறாரு. அப்படி இறங்கி போன உடனே அவர் அப்படி கையை கட்டி அரசர் போய் அந்த யானையை வெட்டினவர் முன்னாடி போய் அப்படி கை கட்டி நிற்கிறாரு. கைகட்டி நின்ன உடனேயே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் எரிபத்த நாயனார். கேட்டுட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நான் தானே அரசன், என்னுடைய யானை தானே அப்படி செஞ்சுச்சு சொல்றார். ஈங்கிது தன்னால் போதாது என்னையும் கொல்ல வேண்டும் அப்படின்னார். பாருங்க, இப்படி ஒரு அரசர் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார் பாருங்க. அவருக்கு தான் இன்னைக்கு குரு பூஜை. ஈங்கிது தன்னால் போதாது என்னையும் கொல்ல வேண்டும் அப்படின்னாரு. அப்படி சரி, அது மட்டும் இல்ல, நீங்க உங்க கையில வச்சிருக்கிறீங்க இல்லையா அந்த மலு, அது அடியார்களை காப்பாற்றுறதுக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க. அது மங்கள மனு, அதுக்கு பேரு என்னது, மங்கள மனுவாள் கொண்டே வளர்க்கு மன்றம் அப்படின்னாரு. அது அடியார்களை கொல்லக்கூடிய மலு, அடியார்களை காப்பாற்றக்கூடிய மலு. அந்த மனுவுல கொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதுல வெட்டுப்படக்கூடிய அளவுக்கு. என்னுடைய உடைவாள் இருக்குது பாருங்க, இது நான் கொலை செய்வதற்காகவே வச்சிருக்கிறேன் எதிரிகளை. இந்த உடைவாளால நீங்க என்ன வெட்டுங்கன்னு சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். யார்? எரிபத்த நாயனார்கிட்ட. அப்பதான் அவர் நினைச்சாரா, இப்படிப்பட்ட ஒரு அரசனுக்கு நாம தீமை செஞ்சுட்டோமே என்று சொல்லி அந்த உடைவாளை வாங்குறாரு. வாங்குறவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய அவருக்கு அரசனை கொல்லல, புகழ்ச்சோழரை கொல்ல, தன்னுடைய உயரை போக்கிக் கொள்வதற்காக கழுத்துல வச்சார். அப்படி கழுத்துல வைக்கிற போதுதான் புகழ்ச்சோழர் அதை பற்றி ஒருவருக்கொருவர் அப்படி அந்த அன்பா நிற்கிறாங்க. அப்பதான் சேக்கடை பெருமாள் சொல்றாருங்க, அளவில்லா பரிவால் வந்த இடுக்கனை அகற்ற வேண்டியம்பாருங்க. அப்படின்னா அளவில்லாத அன்பு இருந்தாலும் துன்பம் வருமா? சேக்கடை பெருமாள் சொல்றாருங்க, அளவில்லா பரிவுனா அன்பு, இடுக்கன்னா துன்பம். அளவில்லா பரிவால் வந்த இடுக்கனை அகற்ற வேண்டியம்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடியாருங்கிற அளவில்லாத அன்பு இருந்ததுனால அதே ஒரு துன்பமா வந்துருச்சு. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி, அதாவது இவர் அவர் மேல அன்பு, அவருக்கு இவர் மேல அன்பு. இப்ப எரிபத்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரசனுக்கு நாம தீமை செஞ்சுட்டோமே என்று சொல்லி நினைச்சு இந்த நிகழ்வு நடக்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா, பெருமானுடைய திருவருளால அவர் சொல்றார், தொழுதகை அன்பின் மிக்க தொண்டினை மண்மேல் காட்ட சினக்கரிவு மனதை சிந்த செய்தோம் அப்படின்னு சொல்லி சாமி அங்கிருந்து அப்படியே அசரீரியா சொல்றார். உங்களுடைய அன்பு எல்லாரும் தெரிஞ்சு கொள்கிறதுக்காக நான் தான் அந்த கரியை யானையை மலரை சிந்தும்படியாக செய்தோம் என்று சொல்லி வானத்திலிருந்து அந்த ஒரு ஓசை கேட்கிறது. அதற்கு பிறகு யானை உயிர் பெற்று எழுகிறது, குத்துக்கால் பாகர்களும் உயிர் பெற்று எழுகிறார்கள். அப்புறம் என்னாச்சு, சிவகாமி ஆண்டாருடைய மலர் கூடையும் மலர் நிறைஞ்சு போச்சு. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சிவகாமி ஆண்டார் அவருக்கு திருப்பலி தாமத்துக்கு போகணும், அந்த மலரை எடுத்துக்கொண்டு சாமி கும்பிடுறதுக்கு போயிட்டாரு. ஒரு கேள்வி இந்த இடத்துல வரலாம், கீழே விழுந்த மலரை மீண்டும் சாமிக்கு போடலாமா? போடவே கூடாது. கால்பட்ட இடத்துலதான் அது விழுந்திருக்கு. ஆனா இந்த மலரை போடலாம் அப்படின்னா ஏன், எப்படி போடலாம்னா, 2 முறை இறைவனுடைய திருவருள் அங்க நிகழ்ந்திருக்குது. கீழே சிந்தியதும் திருவருள் தான், மீண்டும் கூடைக்கு வந்ததும் திருவருள். அதனால இந்த மலரை போடலாம் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாரு? சிவகணை உரையில சொல்றாரு. அவருக்கு போயிட்டாரு. அடுத்து புகழ்ச்சோழர் என்ன பண்ணாருன்னா, புகழ்ச்சோழர்கிட்ட எரிபத்தர் கேட்கிறாரு, நீங்க குதிரையில வந்தீங்க, ராஜா நீங்க இந்த பட்டத்து யானையில ஏறி போங்க, அதை நான் பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, எரிபத்தர் சொன்ன மாதிரியே பட்டத்து யானையில ஏறி அவர் அரசவைக்கு போறாரு. அப்படி 2 பேரும் போயிட்டாங்க. இப்ப யார் இருக்கிறா? எரிபத்த நாயனார் மட்டும் அங்க நிக்கிறார். யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. எரிபத்த நாயனார் என்ன பண்ணாராம், சரி அவருக்கு என்ன பணி, அடியார்களுக்கு தொண்டு செய்யறதுதான் அவருக்கு பணி இல்லையா? அப்படி அடியாருக்கு தொண்டு செய்யக்கூடிய பணியை தேடிட்டு போனாராம். ஏதாவது ராஜாவுடைய வேலை எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம், அரண்மனை பணியை எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு இப்ப செய்ய முடியல, சாயந்தரம் செஞ்சுக்கலாம், சாயந்தரம் செய்ய முடியல, காலையில செஞ்சுக்கலாம், அப்புறம் மத்தியான உச்சிக்காலத்துக்கு செய்யலாம். ஆனா அடியார் தொண்டு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் செய்து கொள்ள முடியுமா? அதான் திருப்பணி நோக்கி சென்றார் அப்படிங்கிறாரு. தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமி யாரும் சார எம்பிரான் நண்பரான எரிபத்தராமும் என்ன அம்பலம் நிறைந்தார் கொண்டார் அறிவதற்கறியார் என்று செம்பியன் பெருமையுன்னி திருப்பணி நோக்கி சென்றார் அப்படிங்கிறார். செம்பியன் தான் சோழனுங்க, புகழ்ச்சோழர். புகழ்ச்சோழருடைய பெருமையை நினைச்சு பார்த்தாரா எரிபத்த நாயனாரு, இப்படி எல்லாம் ஒரு அரசர்கள் இந்த காலத்துல இருக்கிறாங்களா என்று சொல்லி அவருடைய அன்புக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி எரிபத்த நினைந்து அப்படி திருப்பணி அந்த ஏதாவது தொண்டு கிடைக்குமான்னு தேடிட்டு போனாராம். இதை என்ன சொல்றாருன்னா, அங்க சிவகணி ஐயா, அதாவது புகழ்ச்சோழர் ஒரு அரசர், அந்த அரசர் அப்படிங்கிற அந்த ஒரு உருவம் தான் அரசனுடைய உருவமே ஒழிய உள்ளுக்குள்ள என்ன இருந்தது, அடியார் அப்படிங்கிற பண்பே நிறைந்திருந்தது என்று சொல்லி அங்க உரையாசிரியர் சொல்றாருங்க. அப்ப அந்த இடத்துலதான் கடைசியா சேக்கடார் பெருமான் சரீரத்தை நிறைவாக்கி காட்டுறாரு. எப்படி நிறைவாக்கி காட்டுறாரு அப்படின்னா, இவங்க 2 பேரத்தினுடைய அன்பை
சிவபெருமானால் தவிர வேற யாரையும் அளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சொல்றாரு, ஆருடை தொண்டர் செய்த ஆண்மையும் தம்மை கொள்ள வாலினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்லும் நம்பலாம் அளக்கில் அன்றி நீரும் என் தொண்டை நீரும் யாரறிந்து அளக்க வல்லார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதாவது ஆருடை தொண்டர் யாரு? எரிபத்த நாயனார். ஆருடை தொண்டர் செய்த ஆண்மையும், எவ்வளவு பெரிய ஆண்மை இருக்கும் அவருக்கு. பட்டத்து யானையை வெட்டி வீழ்த்துறது அப்படின்னா சாதாரணமான வேலையா? ஒரு அடியாருக்காக இல்லைங்களா? அது ஆருடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ளுவதற்கு தன்னுடைய வாளை கொடுத்த சோழர் அப்படின்ட்டு. தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வளவனார், வளவர்ன சோழர் இல்லையா? வளவனார் பெருமைதானன் நாளும் மற்றவர்க்கு நல்கும் அப்படின்னா தினசரி எல்லாருக்கும் படி அளக்கிறான் இல்லையா சிவபெருமான், அவனை தவிர வேற யாராலும் அளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதனால சேக்கிழார் பெருமான் அங்கேயும் சொல்றாரு, வாயிரத்துல என்ன சொல்றாரு? அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அதிகார புகழ் கூறுகிறேன், அளவு கூட உரைப்பரிதாயிரம் அளவில் ஆசை துறப்ப அரைக்குவேன் அப்படின்னாரு. இங்கே என்ன சொல்றாருன்னா இந்த பாட்டுல பேச ஒன்னா பெருமை குறைங்கினார் அப்படின்னு